என்னது தம் கரோட் வீட்டில் பண்ணலாமா? ஆமாங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே. அதுக்கு இந்த மாதிரி ஒரு 10 பாதாம் வந்து நல்லா ஊற வச்சு பீல் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பாயில் பண்ண 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 கப் ரவை நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 1 லிட்டர் பால் நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கட்டி ஆகிடும். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு திக் கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் விட்டுடுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பாதாமும் அந்த கடலைப்பருப்பு பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோவா சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துக்கோங்க. வர வரைக்கும் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேக் டின்னில் கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மிக்ஸ்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இது 180 டிகிரி 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். கரோட் சாப்பிட்றதுக்கு இனிமேல் ட்ரிப்ளிகன் போவே வேண்டாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் கடைக்கே போக மாட்டீங்க. அப்படியே வாயில் வச்சுன்னே கரைஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.